அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. சலாம் கூறுவதின் முறைகள், அதன் சிறப்புகள். சிறியவர் பெரியவர்களுக்கு சலாம் கூற வேண்டும். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறியவர் பெரியவருக்கும், நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கும், சிறு குழுவினர் பெரு குழுவினருக்கும் முதலில் சலாம் முகமது சொல்லட்டும். அறிவிப்பவர் அபு ஹுரேரா ரலியல்லாஹு. நூல் புகாரி 6231 பதிவாகி உள்ளது. முழுமையான சலாமே நிறைவான நன்மை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார். நபி அவருக்கு பதில் சலாம் கூறினார்கள். பின்னர் அவர் உட்கார்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 10 நன்மைகள் என்று கூறினார்கள். பிறகு மற்றொருவர் வந்தார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் கூறியவுடன் அவர் அமர்ந்தவுடன் நபி அவர்கள் இவருக்கு 20 நன்மைகள் என்று கூறினார்கள். பிறகு மற்றொருவர் வந்தார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என்று கூறினார். அவருக்கு நபி அவர்கள் பதில் கூறினார்கள். பிறகு அவர் உட்கார்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 30 நன்மைகள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் இம்ரான் பின் உசைன் ரலியல்லாஹு அவர்கள். நூல் அபுதாவுத் 5195 5195 பதிவாகியுள்ளது. சிறியவர்களும் பெரியவர்களும் சலாம் சொல்லிக் கொள்ளலாம் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையினால் சலாம் கூறுவதில் வெட்கப்பட வேண்டாம். சலாம் கூறுவதனால் நன்மைகள் அடைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.